KK மார்ட் கடையில் விற்கப்பட்டு ஜனவரியில் சர்ச்சையான ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளில் பன்றி இறைச்சி கலக்கப்படவில்லை. உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN அதனை உறுதிப்படுத்தியது. அந்த சாண்ட்விச் ரொட்டிகளில் பன்றி மரபணு கண்டுபிடிக்கப்படவில்லை என ஜனவரி 20 பெறப்பட்ட ஆய்வுக்கூட சோதனை அறிக்கை தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அர்மிசான் அலி கூறினார். என்றாலும் அந்த சாண்ட்விச் தயாரிப்பு நிறுவனமும் அதன் இயக்குநரும் ஹலால் முத்திரையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக 14 குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ளனர். ஜனவரி 24 நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டும் விட்டது. அந்த விவகாரத்தில் தமது அமைச்சு தாமதமாக செயல்பட்டதாக கூறப்பட்டது குறித்து கருத்துரைத்த போது அவர் அவ்வாறு சொன்னார். மலாயா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள KK மார்ட் கடையில் விற்கப்படும் ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளின் ஹலால் தன்மை குறித்து மாணவர் அமைப்பொன்று ஜனவரி 10 வீடியோ வெளியிட்டு சந்தேகத்தை எழுப்பியது. இதையடுத்து அந்த சாண்ட்விச் ரொட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் சோதனைகள் நடத்தப்பட்டன. அதே சமயம் சாண்ட்விச் மாதிரிகள் சோதனைக்காக ரசாயனத்துறைக்கு அனுப்பப்பட்டன. ஹேம் என்பது ஆரம்பத்தில் பன்றி இறைச்சியில் செய்யப்பட்டதாகும். எனவே கோழி மற்றும் வான்கோழி இறைச்சிகளில் செய்யப்பட்டிருந்தால் பொட்டலத்தில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அதன் விற்பனையை எதிர்ப்பவர்களின் வாதமாகும். தற்போது இந்த ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் ரொட்டிகளில் பன்றி இறைச்சி கலக்கப்படவில்லை என உறுதியாகியிருப்பதால் சர்ச்சை முடிவுக்கு வரும் என நம்பப்படுகிறது.